90களின் பிற்பகுதியில் வெளியான திரைப்படங்களில் தமிழ் தெலுங்கு திரை உலகில் முன்னணி நாயகியாக பலம் வந்தவர் நடிகை சௌந்தர்யா. சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. நடிகர் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம், படையப்பா உள்ளிட்ட படங்களிலும், தெலுங்கில் சிரஞ்சீவி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடனும் நாயகியாக நடித்தவர் சௌந்தர்யா. சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோதே நடிகை சௌந்தர்யா பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு 2004 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஏப்ரல் 17 பிரச்சாரத்திற்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்ட போது சிறிது நேரத்திலேயே தரையில் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணித்த நடிகை சௌந்தர்யா, அவரது சகோதரர் உள்ளிட்ட அனைவருமே உடல் கருகி பலியானார்கள். இந்த சம்பவம் நடந்து 20 வருடங்கள் கடந்த நிலையில் சௌந்தர்யா விபத்தில் சாகவில்லை என்றும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ரஜினியின் நண்பரான மோகன் பாபு மீது காவல்துறையிடம் புகாராக அளித்திருக்கிறார் எடுரு கட்லா சிட்டி பாபு. நடிகை சௌந்தர்யா திரைப்படத் துறையில் உச்சத்தில் இருந்தபோது ஹைதராபாத் ஷம்சாபாத்தில் ஜல்லே பள்ளியில் 6 ஏக்கர் நிலத்தில் விருந்தினர் மாளிகை கட்டியிருந்தார். 100 கோடிக்கு மேல் சந்தை மதிப்பு உள்ள அந்த விருந்தினர் மாளிகையை விற்குமாறு நடிகர் மோகன் பாபு கேட்டதாகவும், ஆனால் சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் மறுத்துவிட்டதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த மோகன் பாபு நன்கு திட்டமிட்டு சௌந்தர்யாவையும் அவரது சகோதரர் அமர்நாத்தையும் கொலை செய்ததாக புகாரில் சிட்டி பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். சௌந்தர்யா இறந்த பிறகு அந்த விருந்தினர் மாளிகையை மோகன் பாபு குறைந்த விலைக்கு வாங்கியதாகவும், அதில்தான் தற்போது மோகன் பாபு இருப்பதாகவும், எனவே தற்போது மஞ்சு டவுனில் உள்ள அந்த விருந்தினர் மாளிகையை அரசாங்கம் உடனடியாக கையகப்படுத்த வேண்டும் என்றும், இதே கருத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோகன் பாபுவின் இளைய மகன் மஞ்சு மனோஜ் கூட புகார் தெரிவித்திருந்தார். அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். மோகன் பாபு மீது உரிய நடவடிக்கை எடுத்து விருந்தினர் மாளிகையை பறிமுதல் செய்யுமாறு கடிதம் மூலம் மாவட்ட ஆட்சியருக்கும் சிட்டி பாபு கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே மோகன் பாபுவுக்கும் மகன் மஞ்சு மனோஜுக்கும் சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வரும் நிலையில் அவரது பேட்டியை ஆதாரமாக கொண்டு மோகன் பாபுவுக்கு எதிராக சிட்டி பாபு புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. தன்னை சமூக ஆர்வலர் என்று கூறிக்கொள்ளும் சிட்டி பாபு இந்த புகார் மஞ்சு மனோஜ் ஏற்கனவே ஒரு மீடியாவுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேசு பொருளாகி உள்ள இந்த புகார் குறித்து மோகன் பாபு தரப்பில் கொடுக்கப்படும் விளக்கத்தை பொறுத்து இதில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனை அறிந்த நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு இந்த புகார் பொய்யானது என்று அடியோடு மறுத்துள்ளார். நடிகர் மோகன் பாபு குடும்பமும் தங்கள் குடும்பமும் 25 ஆண்டுகால நண்பர்கள் என்றும், அவர் தங்கள் சொத்து எதையும் அபகரிக்கவில்லை என்றும் தற்போது பெங்களூருவில் வசித்து வரும் சௌந்தர்யாவின் கணவர் ரகு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கடந்த சில தினங்களாகவே சௌந்தர்யாவின் சொத்துக்கள் குறித்து சில தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மோகன் பாபுவுக்கு வழங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் முழுக்க முழுக்க தனது விருப்பத்தின் பெயரில் விற்கப்பட்டவை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சொத்து விவரங்கள் தெரிந்தவர் மஞ்சு மனோஜ் என்றும், அவரது தூண்டுதலின் பேரிலேயே இது போன்ற புகார் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் மோகன் பாபு தரப்பில் சந்தேகம் எழுப்புகின்றனர். 20 வருடங்களுக்கு முன்பு பல நூறு தொண்டர்கள் மத்தியில் நடிகை சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை என்றாலும், அந்த விபத்து திட்டமிடப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கும் புகாரை விரிவாக விசாரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதே நேரத்தில் தெலுங்கு திரையுலகம் மற்றும் கல்வித்துறையில் செலிபிரிட்டியாக விளங்கும் மோகன் பாபுவின் பெயரை கெடுக்கும் நோக்கில் இந்த புகார் அளிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்ததால் புகார் அளித்த சிட்டி பாபு மீது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். உண்மைக்கு மாறான தகவலை தெரிவித்தாலும்
பிறரின் பெயரை கெடுக்க அவதூறுகளை பரப்பினாலும் குற்றம் கேடு தரும்.